உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதனாலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. அங்க ஒரு வார்த்தை வருது, மறுபடியும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசந்த சுசேஷத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்ற. மறுபடியும் ஏற்கனவே சுசேஷத்தை சொல்லிட்டேன், இந்த இடத்துல சொல்லிட்டேன், அந்த இடத்துல சொல்லிட்டேன், அந்த இடத்துல சொல்லிட்டேன், அந்த சொல்லிட்டேன். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? மறுபடியும் அதை நான் கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு. மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் உங்களை பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், நான் மறுபடியும் சொல்றது காரணம் என்னன்னா, அதை நீங்க கை கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே பல ரீதியில் பல காரியத்தில் நம்ம எல்லாம் பிஸியாக இருக்கும். அதை ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்கணும், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய இங்கே வந்துட்டு என்ன இல்லை 16, 32, 42, 60 ஜிபி உள்ள என்ன இல்லை பென்ட்ரைவ் இல்லை, எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஆனால் ஆள் மனதை சேவ் பண்ணி வச்சுருக்கு, அது நேரப்போ வரும். அப்போ நிறைய பிஸியில் வந்து நிறைய காரியங்கள் நம்ம வந்து மறந்துடுவோம். அதனால் மறுபடியும் ரொம்ப முக்கியம். அதை கை கொள்வதற்காக மறுபடியும் பிரசங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். கை கொள்வதற்காக மறுபடியும் இந்த வேதத்தை வாசிப்பது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்மளோட விசுவாசம் விருதாவாயிரமா. அப்படியே போட்டிருக்கு. ஏன் எடுத்துட்டு அதுக்கிட்டையும் போடுங்க திருப்பியும். அம்மா தாடி படிங்க. அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே, அப்புறம் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதனாலே நிலைத்திருக்கிறீர்கள். ரெண்டு போடுங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தா அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மறுபடியும் உங்கள் விசுவாசம் விருதா இருக்குமே. மற்றபடி உங்கள் விசுவாசம் வந்துட்டு இல்லைன்னா வீணாயிரும். நான் மறுபடியும் சொன்ன காரியத்தையே நான் ரிப்பீட் பண்ண சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல காப்பாற்றப்படணும். அந்த சத்தியத்தில் ரட்சிப்புனா என்னது? காப்பாற்றப்படுவது. அந்த சத்தியத்தின் மூலியமாக நீங்க விடுதலை அடையணும். அந்த சத்தியத்தின் மூலியமாக நீங்க சுகம் பெறணும். அந்த சத்தியத்தின் மூலியமாக நீ ஆசீர்வதிக்கப்படணும். அந்த சத்தியத்தின் மூலியமாக உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். உங்களுடைய கேரக்டர் அந்த சத்தியத்தினால மாற்றப்படணும். என்னுடைய கேரக்டர் அந்த சத்தியத்தினால மாற்றப்படும். அப்படி இல்லைன்னா உங்களோட விசுவாசம் விருதா போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு 54 வாரம் 54 தலைப்பு என்கிட்ட இருக்கு. ஏன்னா ரெடி பண்ண முடியும். பெரிய ஒரு மேட்டரே இல்லை. ஆனா அது பிரயோஜனமா இருக்குமா? மேத்யூ, மார்க், லூக்கா, யோவான் ஒரே சம்பவத்தை மேத்யூல இருந்த ஒரே சம்பவத்தில் நீங்க மார்க்ல பார்க்கலாம். மார்க்ல இருந்த சம்பவத்தில் லூக்கால பார்க்கலாம். லூக்கால இருந்த சம்பவத்தை யோவான்ல போடலாம். ஏன் ஒரே புக் வச்சிருக்க வேண்டியதானே? சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். ஓகே, பிலிப்பியர் 3:3 1-2. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். மேலும் என் சகோதரரே அப்படி சொல்லிட்டு எப்படி ஆரம்பிங்க? மேலும் என் சகோதரே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஓட்டு அதுன்னு குழப்பிட்டு இருக்காதீங்க. குழம்புறதுக்காக வரவே இல்லை யாரும் சேர்த்துக்கு. சரியா? முதல்ல நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா என்ன செய்ய முடியும்? என்ன சொல்றனோ அது இறங்கும். இதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஊசி போட போனா என்ன செய்வான்? லொங்காக்கான் தங்கான் அப்படின்வான். ஏன்? நீ கிராஸா வச்சிருந்தா கூட என்னால் ஊசி போட முடியும். ஆனா மருந்து உள்ளுக்கு இறங்கி வேலை செய்யாது. என்னால் ஊசி போட முடியாமல் இல்லை. ஊசி சரியான தாஜாம், ஊசி இறங்கிரும். ஆனா மருந்து உனக்குள்ள வேலை செய்ய முடியாது.
நீங்க சந்தோஷமாக இங்க வந்து உக்காண்டலன்னா, இருதயத்தை கடினப்படுத்தி இலகுவாக்காம உட்காந்து இருந்தீங்களா, நான் 1 ஹவர் என்ன 5 ஹவர் பேசினாலும் எதுவுமே இருக்காது. என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. To write the same thing to you. To write the same thing to you. எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. எனக்கு ப்ராப்ளம் இல்ல, பவுலுக்கு ப்ராப்ளம் இல்ல, டைட்டஸ்க்கு ப்ராப்ளம் இல்ல. புரிஞ்சோ? டைட்டஸ்க்கு ப்ராப்ளம் இல்ல. அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அது உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு நல்லது. எழுதினவைகளே எழுதுவது டைட்டஸ்க்கு வருத்தம் இல்லை. ஆனா அப்படி எழுதியவனதே எழுதுவது, சொன்னதை திருப்பியும் சொல்லுவது, அது உங்களுடைய இருதயத்தில் இறங்குற வரைக்கும் 100 தடவை சொல்லுவது, அது 101 தடவை சொல்லுவது, அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற வரைக்கும் சொல்லுவது உங்களுக்கு நலமாயிருக்கும். இதுக்கு நீங்க உங்க பாஷையில எத்தனை இன்டர்பிரேஷன் தான் நீங்க கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். சரியா? அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். போனோம், நான் ப்ரே மீட்டிங்ல நம்ம இப்படி செஞ்சோம். ஓகே, வந்தோம், ப்ரே நடத்தினாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சோம், வெளியே போனோம், ஃபுல் சர்ச் அப்படியே வெளியே போயிட்டோம். ஃபுல் சர்ச்னா அந்நாளில் வந்தவர்கள் வந்து போனோம். அபிஷேக எண்ணெய் எடுத்தேன், பூசணும். இந்த சேர்ச்சுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு துசாசன கிரிகள் பிரிவினைகள் சேர்ச்சை மெஸ் பண்ணுற காரியங்கள் எதுவுமே சேர்ச்சி நடக்கூடாது. இந்த சேர்ச்சை பில் பண்ணப்படணும் அப்படின்ட்டு ரத்தத்தை பூசி, ரத்தத்துக்கு அடையாளமாக எண்ணெய் பூசி நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1-6 வசனம். பிற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதே சேம் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நம்ம எத்தனை முறை வாசிச்சோம்? 10 முறை வாசிச்சோம். ஒரு ஆளுக்கு 2 முறை 5 பேர் வாசிச்சுட்டு உள்ளுக்கு வந்திருக்கிறோம். விசுவாசத்தின் செயல்ல அந்த வசனம் சிம்பிளா சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள்ளாக வரணும். அவர்னா பரிசுத்த ஆவியானால ஆளப்படணும். அதாவது வசனத்தோட ஒரு சின்ன சுருக்கம், சமரி. ஆளப்படணும். அது ஆளப்படுவதற்கு எது ஒரு முக்கியம் அப்படின்னா ஒற்றுமை. அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு. ஸோ ஒற்றுமையாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ரொம்ப முக்கியம். நாம் வரங்களில் செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். நம்ம பெந்தகோஸ்தே மூவ்மெண்ட் அதை பிலீவ் பண்றதுனால அந்நிய பாஷை அடையாளம் ரொம்ப முக்கியம். அப்படிலாம் பார்த்தோம் அந்த பேராகிராஃப் இருக்கும். அதனால அந்த வசனத்தை நம்ம டிக்ளேர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்புறம் 17-18 வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற வரங்கள் அது குறித்து எழுதப்பட்டிருக்கும். அந்த வரங்கள் நம்மளுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லார் மேலேயும் என்ன செய்யணும், கிரியை செய்யணும், எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த வசனத்தை 10 முறை நம்ம வாசிச்சு வந்திருக்கிறோம். ஸோ 3ஆம் மாசத்துல நம்ம திருப்பி என்ன செய்வோம், வசனங்களை டிக்ளேர் பண்ணி சேர்ச் இருக்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணி பிஃபோர் ஆராதனை. நான் 100% மேல எத்தனை % இருக்கோ அத்தனை % இதை நான் நம்புறேன். இது நம்புறேன். ஐ லவ் ரொம்ப நம்புறேன். இது ஒண்ணு கூட வெறுமையா போயிடாது, நல்லா தெரியும். ஓகே, சரியா? ஸோ தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 தேவ சாயலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்புமா? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும்
பூமியின் மேல் ஊறும் சகல பிரியாணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்புறம் 1-2 படிச்சீங்களா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே, இங்க நாம பார்க்கிறோம் தேவன் மனிதனை தேவனுடைய சாயலாக என்ன செஞ்சாராம்? சிருஷ்டித்தார். அவ்வளவுதான், தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஸோ தேவ சாயல் என்பது பல காரியங்கள் இருக்கு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். பல காரியங்கள் நம்ம சொல்லலாம் தேவ சாயல் என்னன்னு, நம்ம ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ தேவனுடைய குணம், தேவனுடைய பண்பு, அதுல வாழ்வதுதான் தேவ சாயல். நான் திருப்பி சொல்றேன், நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல சுருக்கமா நான் விளங்கி கொண்டமா சொன்னா, தேவன் கிட்ட எந்த தன்மை இருக்கோ அந்த தன்மையில வாழ்வதுதான் தேவ சாயல்ல வாழ்வது. சோ தேவன் உங்களை படைக்கும் பொழுது எந்த தன்மையில படைச்சார் அப்படின்னா, அவருடைய சாயல்ல தான் நம்மளை படைச்சார். வேற சாயலை வைக்கவே இல்லை. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது கலேசியன் 5வது அதிகாரத்துல ஆவிக்குரிய கனி இருக்கு, மாம்சத்தின் கிரியை இருக்கு. சோ மாம்சத்தின் கிரியையின் சாயல்ல ஆண்டவர் நம்மளை படைக்கல, ஆவியின் கனியில தான் ஆண்டவர் வச்சு படைச்சார். சோ விழுந்து போன பிறகு மாம்சத்தின் கிரியை வந்துருச்சு. சோ இப்ப விழுந்து போனோம்னா அந்த கிரியை நம்மளுக்குள்ள வந்ததுனால இப்ப நம்ம அதையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் விழுந்து போன சுபாவம் எனக்குள்ளாக வந்துருச்சுன்னு ஏன் அதையே நான் பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுக்கு பரிகாரம் அந்த மாம்சத்தின் கிரிகளை எல்லாவற்றையும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக எனக்காக என்னையே சுமந்து கொண்டு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் மட்டும் அடிக்கப்படல, என்னையே தூக்கிட்டு போயிட்டு சிலுவையில் அடிச்சிட்டார். ரோமன் 6வது படிச்சு பாருங்க, தெரியும். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளாகவே அடக்கம் பண்ணிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இப்ப உயிரோடு வந்திருக்கிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்ப கிறிஸ்து எப்படி உயிர் தெழுதாரோ, இப்ப நான் யாருக்குள்ளாக உயிர் தெழுந்தப்பட்டிருக்கிறேன்னா, ஆதாமுக்குள்ளாக உயிர் தெள்ளப்படல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் உயிர் தெள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென். நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிர் தெள்ளப்பட்டிருக்கிறீங்க. திருப்பி ஆதாம் உண்டு அதனால இப்படிதான் இல்ல. என்ன நடந்துருச்சு? உங்களுடைய வாழ்க்கையில ஷிஃப்ட், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்து ஆயிற்று. நடக்கணும்னு நினைக்காதீங்க, மாற்றம் நடந்து ஆயிருச்சு. அந்த மாற்றத்துக்குள்ளாக கால் எடுத்து வைத்து வாழ வேண்டியதான் நம்முடைய வாழ்க்கை. மாற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு. சோ தேவனுடைய சாயல்ல நம்ம பங்கெடுக்க போதுமானவர்களாக இருக்கு. இது மட்டும் புரியுதா? சோ இதான் நம்மளுடைய சாயல். அப்ப ஆணித்தரமா நம்ம நம்பணும், நான் பொறாமை என்ற சுபாவத்தினால நான் படைக்கப்பட்டவன் இல்லவே இல்லை. வெறுப்பு கசப்பு என்ற சுபாவத்தினால நான் படைக்கப்பட்டவன் இல்லவே இல்லை. இச்சையின் என்ற காரியத்தினால நான் படைக்கப்பட்டவன் இல்லவே இல்லை. இதெல்லாம் நான் இல்லவே இல்லை. இதெல்லாம் நான் கண்டிப்பா இல்லவே இல்லை. ஆனா உள்ளுக்கு வருதா? வருது. உள்ளுக்கு இருக்கா? இருக்கு. கிரியை செய்தா? இருக்கு. கிரியை செய்யுது. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி கிரியை செய்யும் பொழுது, இப்படி உள்ளுக்கு செயல்படுது, அது போனா போதே, மனுஷன்தான் இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் வந்துதான் போவோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்றேன். டோன்ட் அக்செப்ட் இட். அக்செப்ட் பண்ணாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது நீங்க இல்ல. நீங்க இல்லாத காரியத்தையா நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? நான் இல்லாத காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். அது வஞ்சிக்கிறாவி, அது நான் இல்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. விளங்குச்சா? இனி நான் அல்லடா அல்லதான், கிறிஸ்துனா கிறிஸ்துதான். அப்போ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாய் ஜீவிக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஜீவிக்கிறது யாரு? கிறிஸ்து. அப்ப பொறாம ஜீவிச்சா கிறிஸ்து ஜீவிக்கிறாரா? அப்ப அது நம்பாதீங்கன்னு சொல்றேன்.
நான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கிரியை செய்யும் பொழுது அதை நம்பாதீங்க. இதெல்லாம் சகஜம் பான்னு எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் ஓகேன்னு எடுத்துக்காதீங்க. அது நீங்க இல்ல. உங்களை பார்த்து நீங்க பேசுங்க, உங்க ஆழ்மனதை பார்த்து நீங்க பேசுங்க. இது நான் இல்ல, என்கிட்ட நீ எப்படி வரலாம்? உங்களை பார்த்து நீங்க பேசுங்க, நான் இல்லவே இல்லை. ஐயா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இது வந்துட்டு நான் வந்து 3 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? 3 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த வருஷம் நான் சொல்ல போறேன்னா அதனால தான் அந்த 2 வருஷத்தை காமிச்சேன். சொல்லுவது உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். எனக்கு வந்துட்டு இது 1000 ட்ரீப் சொல்றது கூட எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. சத்தியத்தை 1000 ட்ரீப் நான் பேசுறது எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் ஒன்று பிலீவ் பண்றேன். இது மீண்டும் 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 இதையே பேச 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 இதையே நான் டெமோ காமிக்க உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் திரியேகத்தின் தேவன் மாதிரி மாறிக்கொண்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். நான் மாறிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய சாயல் மாறிக்கொண்டிருக்கு. நான் பேச 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 ஆள் மனதுக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பிரயோஜனமாக இருக்கு. என்னுடைய மாற்றம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. ஓகே, கை கொத்திட்டு ஓகே பாருங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஓகே, பிதா குமாரன் பரிசுத்தாவி. தேவன் தம்முடைய சாயலாக படைச்சாராம், சிருஷ்டித்தாராம். இது நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இது போன வருஷம் இதுக்கு முன்னுக்கு சொன்னதெல்லாம் அதே தான் இப்பயே ரிப்பீட் பண்றேன். கொஞ்சம் கூட மாத்தாம தான் ரிப்பீட் பண்றேன். நீங்களே கேளுங்க, என்ன மாற்றிருக்கிறானே. ஓகே, ஆண்டவர் மரத்தை படைக்கும் பொழுது எதை பார்த்து படைத்தார்? மண்ணை பார்த்து பேசினார், மரம் உண்டாச்சு. மண்ணை பார்த்து பேசினார், மரம் உண்டாச்சு. வானத்தை பார்த்து பேசினார், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரம் உண்டாச்சு. தண்ணீரை பார்த்து பேசினார், மச்சம் உண்டாச்சு. புரியுதுங்களா? எந்த ஆதாரத்தை பார்த்து பேசினாரோ, எந்த மூலத்தருணத்தை பார்த்து பேசினாரோ அதிலிருந்து ஒரு பொருள் உண்டாகிச்சு. மண்ணை பார்த்து பேசும் பொழுது மண்ணிலிருந்து மரங்கள், செடிகள், கொடிகள் உண்டாச்சு. தண்ணியை பார்த்து பேசினாரு, தண்ணிலிருந்து மச்சங்கள், மீன்கள் உண்டாகும். பேசுறாரு, சந்திர சூரிய நட்சத்திரம் உண்டாச்சு. இந்த மனிதனை படைக்கும் பொழுது இந்த மனிதன், எந்த மனிதன்? நான். இப்ப இங்க நான் நிக்கிறேன். இப்ப உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்கணும்? டைட்டிஸ் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் இங்க வந்துடணும். ஓகேவா? நான், நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் படைக்கும் பொழுது ஆண்டவர் களிமண்ணை பார்த்து பேசல. என்னது பார்த்து பேசல? களிமண்ணை பார்த்து பேசல. ஏன்னா ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்? மண்ணில் படைக்கப்பட்டான்றதுக்காக ஆண்டவர் களிமண்ணை பார்த்து பேசல. ஆண்டவர் யாரை பார்த்து பேசினார்னா தம்மை பார்த்து பேசினார். இவங்களையே பார்த்து பேசிக்கிறாங்க. நம்மை போல் பிதா பேசுறாரு, குமாரன் பரிசுத்தாவே பேசுறாரு. நம்மை போல் மனிதனை உண்டாக்குவோமாக. சோ தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவனை பார்த்தே பேசினார். வாவ், எவ்வளவு அற்புதமான படைப்பு தெரியுமா? நீங்களும் நானும் சாதாரண படைப்பு இல்லைங்க. உங்களை குறித்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க வெளியேற பெற்றவர்கள், சாதாரண ஆளே இல்ல. நம்மளுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேது. சரியா? நம்ம யார் என்று நம்ம தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை மாறிடும். தேவன் யார் என்று ஒரு அளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம், ரொம்ப நல்லது. இப்ப தேவனுக்குள்ளாக நான் யார் என்று தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம்.
சோ தம்மை பார்த்து பேசுகிறார். மனிதன் நமது சாயலின் பிரகாரமாக, நமது ரூபத்தின் பிரகாரமாக மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல மனிதன் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக உண்டாக்கப்படுகிறான். இது ஆதியில எத்தனை ஆண்டுகள்னு தெரியல, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே டைட்டஸ் பிறந்துட்டான் தேவனுடைய பிரசன்னத்துல. ஏற்ற காலத்துல 1972 இந்த பூமியில டைட்டஸ் ராஜலிங்கம் நீலாவதி தம்பதியருடைய மூலியமாக வெளியே பூமிக்கு வந்திருக்கிறார். ஆனா என் படைப்பு தேவனுடைய பிரசன்னத்துல மனிதனை உண்டாக்குவோமாக சொன்னார, அப்பயே நான் படைக்கப்பட்டுட்டேன். இப்ப நம்மளுடைய பிள்ளைகள் இன்னும் சில பேர் கல்யாணம் பண்ணல, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறக்க போது நீங்க நினைச்சிருக்கீங்க இப்ப இதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த உடனே தான் அவங்களுடைய பானே வந்திருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. எட்ட காலத்துக்கு போங்க. ஐயா போங்க. தேங்க்யூ. சோ இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, அப்ப பிதா குமார பரிசுத்தாவிய திரியேக தேவன் இருக்காரு. இவர் சொல்றாரு, நமது சாயலின் பிரகாரமாக, நமது ரூபத்தின் பிரகாரமாக மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொன்ன உடனே இப்ப எப்படியாப்பட்ட மனுஷன் வந்தான்? தேவனுடைய சாயல சுமந்து கொண்டு வர மனுஷன் தான் வந்தான். அப்படிதான் ஆதாம் வந்தான். ஆதாம் என்ற ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறான். இப்ப அவனுக்கு தேவைப்பட்டது என்னது? அந்த மனுஷன் அவன் ஆத்மா தேவன்கிட்ட இருக்கு, அவனோட ஜீவன் ஆண்டவர்கிட்ட இருக்கு, அந்த ஆதாம் ஆண்டவர் கற்பனையில் இருக்கிறார். இல்ல இப்ப தேவைப்படுவது என்னதான்? அந்த ஆதாம் பூமியில வருவதற்கு ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மண்ணினால செய்கிறார். அங்க செய்தப்பட்டது மோனம். அது மட்டும் மண்ணினால செய்யப்பட்ட ஒரு சரீரம் தான் அங்க இருக்கு. அது எப்ப அந்த ஆதாம் என்ற பெயர் அவனுக்கு வருது, எப்ப அந்த ஜீவன் வருது அப்படின்னா, அவருடைய பிரசன்னத்துல இருந்த அந்த ஆதாமுடைய ஜீவனை அவன் ஜீவாத்மாவாக அவன் எழும்பின உடனே பார்த்தது டேடி. வேற யாருமே எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். யாருக்கா பார்த்தான்? டேடி, அப்பா. பார்த்ததே அப்பாவ. சத்தமே அப்பாவோட சத்தம், முத்தமே அப்பாவோட முத்தம், சம்பாஷணி அப்பாவோட. இந்த சாயல் தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய முதலிடம் தேவன் மாத்திரமே. இதுக்குதாக நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கோம். தேவனோட உங்களுக்கும் எனக்கும் இயற்கை அப்பாற்பட்ட இந்த ஒரு உறவுக்காக படைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய உறவுல இருந்து அவருடைய உறவுக்காகவே படைக்கப்பட்டவன் தான் நீங்களும் நானும். புரிஞ்ச சொல்றேன். பிதா குமார பரிசுத்த ஆவியாகிய இந்த உறவுல இருந்து அவருடைய உறவுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். இங்க ஒரு உறவு பார்க்கறதானே, பிதா குமார பரிசுத்த ஒரு உறவு பார்க்கறது தானே. இந்த உறவுல இருந்து அவரோட உறவுக்காக படைக்கப்பட்டோம். அதனாலதான் மனிதன் உறவு இல்லாம வாழவே முடியாது. சின்ன வயசுல ஒரு பேபி பிறக்குது, யாரை சார்ந்து வாழுது? அம்மா அப்பாவை சார்ந்து அந்த உறவுல வாழுது. பிற்பாடு தடிக்கா ஸ்கூலுக்கு போகுது, அங்க டீச்சரோட உறவை சார்ந்து வாழ்ந்தது. அப்புறம் முன்னா ஸ்கூலுக்கு போகுது, ஃப்ரெண்ட்ஸோட உறவை சார்ந்து வாழுது. அப்புறம் காலேஜ்க்கு போகுது, அங்க ஒரு உறவை சார்ந்து வாழ்ந்தது. அப்புறம் வேலை கம்பெனிக்கு போகுது, அங்க சில உறவுகளை சார்ந்து வாழ்றாங்க. அப்புறம் திருமணம் ஆயிடுது, கணவனை சார்ந்து வாழ்றாங்க. மனிதன் உறவை விட்டு எஸ்கேப் பண்ணவே முடியாது. உங்களுடைய நிறைய காரியம் பேசுறீங்க, இதுல நீங்க தான் பொறுக்கி எடுப்பீங்க. அங்க தேவனுடைய சாயல் குணங்கள் வெளிப்படுகிறது. தேவனுடைய உறவுக்காக தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கான். நாம ஒருவருக்கு ஒருவர் உறவுல இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள். இது எப்ப உங்களுக்கு புரியும்? எப்ப புரியும்னா, ஊசி போடுற பொழுது மருந்து இறங்குறதுக்கு எப்படி விட்டு விடுறீங்களோ
அது மாதிரி இருதயத்தை திறந்து விட்டு போய் இறக்கும். இல்ல தப்பா ரைட்டா, தப்பா ரைட்டா, தப்பா ரைட்டானா ரைட்டு கூட தப்பா தான் இருக்கும். தான் பேசுறேன். ரொம்ப நல்லவருங்க. நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குதா, ஆன்லைன்ல செய்யல. எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். இந்த வருஷம் வந்துட்டு நம்ம தாட்டை வந்துட்டு அனுபவிக்காம விட போறது. மோச கேட்கிறாரு, பிதாவே உன்னுடைய மகிமை ஆண்டு காமிக்கிறேன். தாவீது சொல்றான், நான் ஒன்றே நாடுகிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய பிரசனத்தை நாடுகிறேன். என்னோட கோலே நீங்க தான் பார்க்கணும். நம்ம எதுவும் தேடிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் அப்படி தேடவே இல்லை. நீங்க தான் நம்மளை செதுக்காம விடுறது இல்லை. செதுக்கிதான் ஆகும். எதிர்காலத்தை வடிவமைச்சுதான் ஆகணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையின் எதிர்காலத்தை வடிவமைச்சுதான் ஆகணும். ஒரு ஜெனரேஷனை உருவாக்கிதான் ஆகணும். சின்ன எக்ஸசைஸ் பண்ணுமா? ஓகே, ரொம்ப ட்ரை பண்ணுங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்க செய்யலாம். விருப்பம் யாரும் பாஸ் பண்ணுங்க. ஓகே, கண்ணை மூடிக்கு. ஆனா உண்மைதான் சொல்லலாம். நான் 2-3 பேருக்கு தான் கேட்பேன், எல்லாத்தையும் கேட்க மாட்டேன். நான் 2-3 பேருக்கு தான் கேட்பேன், கேள்வி கேட்பேன். ஓகே, எல்லாம் கண்ணு முடிக்கும். விருப்பம் இருக்குன்னு செய்யலாம். நான் யாரும் பாஸ் பண்ணல. கண்ணு முடிக்கு. தேவனை ஒரு சிந்தில கொண்டுட்டு வாங்க. தேவனை ஒரு சிந்தில கொண்டுட்டு வாங்க. தேவனை சிந்தில கொண்டுட்டு வாங்க. ஓகே, இழக்கப்படாதீங்க. எனக்கெல்லாம் படவே கூடாது. நீங்க சொல்லணும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இயேசுவோட சிங்காசனத்தை பார்த்தேன். இயேசு வந்துட்டு அப்படி இருந்தார். அது சொல்லி மாட்டிக்கூடாது. சரியா? உங்களை காப்பாத்துறேன், இதை சொல்லி உங்களை காப்பாத்துறேன். இப்ப நீங்க சொல்லுங்களேன். இப்ப கண்ணை மூடி. நீங்க தானே இப்ப கண்ணை மூடி நான் தேவன் நினைக்க சொன்னேன். அக்கா என்ன நான் சொல்லிட்டா என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டா? அக்யூரேட்டா சொல்ல வரல, ஏறக்குறைய சொல்றேன். ஏறக்குறைய அப்படியே ஓடி இருக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம் ஒண்ணு படம் மாதிரி ஓடி இருக்கும். ஒண்ணு வீட்டு ஞாபகம் வந்திருக்கும், வேலை ஞாபகம் வந்திருக்கும், பண ஞாபகம் வந்திருக்கும், வீட்டுல ஜாமான் ஞாபகம் வந்திருக்கிறோம். விளங்கல? உங்க பாஸ் வந்தாரு. இப்ப நான் சொல்லிட்டுனா இப்ப இதுக்கப்புறம் எல்லாம் உண்மையை பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப நான் சொல்லிட்டுனா என்ன நினைச்சுன்னு இதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் பார்த்தா யாரும் இயேசுதான்னு சொல்லவே மாட்டீங்க. நீங்க வீட்லயும் சரி வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டதெல்லாம் ஓடும் பாருங்க மண்டியில. 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப், 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் இல்ல, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. போர் அடிக்குது தானே இதெல்லாம் சொல்றது. நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். உன்னை தேவனாக கர்த்தரை உன்னுடைய எப்படி ஆராதனை செய்யணும் சொல்லுங்களேன். முழு மனதோடு. இப்படி ஓடிக்கிட்டு இருக்க எப்படி முழு மனதோடு ஆராதனை செய்வீங்க? நல்லா சொல்லிட்டு இருக்கா, கெட்ட சொல்லிட்டு இருக்குன்னா இப்ப நான் இதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, எப்படி ஃப்ரீயா எந்த ஒரு கண்ட ரயில் மாதிரி ஓடாம எப்படி ஆராதனை செய்ய போறதா இதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க போறேன் வருகிற வாரங்களில். அது ரொம்ப பிரயோஜனம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதனை செய்யுங்க. ஆராதனை செய்ய காலகாலமா சொல்லியாச்சு. எனக்கு தெரியும் அப்படிதான் ஆராதனை செய்யணும்னு, ஆனா என்னால செய்ய முடியலையே. மெத்தட்ட சொல்லி கொடு. அந்த வசனத்தை படிச்சு படிச்சு எத்தனையோ இடமே கிழிஞ்சலாம் போயிருக்கு. என்னோட தேவனை உண்மையோடு ஆவியோடையும் அழுந்தெல்லாம் இருக்கிற. உண்மையோடுன்னு சொல்லுத, ஆவியோடுன்னு சொல்லுத, கண்ண முன்னோட கண்டதெல்லாம் ஓடுத.
எப்படி முழு இருதயத்தோட அப்படின்னா என்ன தெரியுமா? முழுசா தேவன் மட்டும் தான் தெரியணும். கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் நல்லவர் என்ற காரியம் மட்டும் தான் தெரியணும். பாஸ் வரக்கூடாது, மோட்டர் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. முடியாது. இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இத பயிற்சி பண்ணாமையே நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவன்னு ஓடிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஓடிட்டு இருக்கு. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, செய்யணும்னு சொன்னேன். உங்களை ஆவிக்குரிய ரீதியில ஒரு நல்ல காரியங்கள்ல ஆண்டவரை அனுபவிக்கிற அளவுக்கு இதெல்லாம் நான் போனதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய கோல் என்னன்னா தேவனை அனுபவிப்பது தான். தேவனை கத்திர மெய்யான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேற எங்கேயுமே இல்லை. அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். அவரை அறிவதுதான், அவரை அனுபவிப்பதுதான் நித்திய ஜீவன். உங்களை வேற எங்கேயும் நான் கூட்டிட்டு போல, கடவுள்கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். ஸோ அறிவதுதான் நித்திய ஜீவன். ஸோ சொல்லிட்டேன். இப்போ நீங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்னானாலும் மண்டையில வருது அப்படின்னு. எப்படி இதெல்லாம் நம்ம எப்படி நம்மள இதெல்லாம் சரிப்படுத்த போறோம்? நம்ம மண்டையில் உள்ள இருதயத்தில் உள்ள இதெல்லாம் எப்படி நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்ற காரியம் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. சோ தேவ சாயலாக நம்ம படைக்கப்பட்டோம்னு பார்த்தோம். ஓகே, எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஓகே, என்ன சொல்றாருங்க? முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். எப்ப? முற்காலத்துல. முன்ன அப்படி இருந்தீங்க. முன்ன ரட்சிக்கப்படாத முன்புக்கு அப்படி இருந்தீங்க, அல்லது ரட்சிக்கப்பட்டு தேவனை அந்த அளவுக்கு அறியாத பொழுது அப்படி இருந்தீங்க. முற்காலத்துல அப்படி இருந்தீங்க. அப்புறம் இப்பொழுதோ இப்பொழுது இப்ப செஞ்சுரிக்குள்ள இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப கர்த்தருக்குள் வெளிச்சமா முதல்ல எப்படி இருக்கீங்களா? கர்த்தருக்குள் இருக்கிறீங்களா? அந்த கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்களா? வெளிச்சமா இருக்கிறீங்க. இங்க எப்படி இருந்தோம்? இருளா இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம், தேவனுடைய சாயலை இழந்து போயிருந்தோம். பொறாமை இருந்துச்சு, போட்டி இருந்துச்சு, வெறுப்பு இருந்துச்சு, கசப்பு இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு முந்தி. ஆனா இப்ப கர்த்தருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறோம். அன்புதான் இருக்கணும். ஷிப்ட் நடந்துருச்சுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஷிப்ட் நடந்துருச்சு. சொல்லுங்க, ஷிப்ட் நடந்துருச்சு. நீங்க முதல்ல நம்புங்க, நான் அந்தகாரத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு மாற்றம் நடந்துருச்சு, ஷிப்ட் உண்டாயிருச்சு. அந்த இருள் எப்ப போச்சுன்னா 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா விதமான பாவ சாயலை சிலுவையிலே அறந்துட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்டான், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு சிலுவையிலே எனக்கு சம்பாதித்து கொடுத்து அதை சுதந்திரமாக்கி கொண்டுட்டேன். இப்ப அந்த ரட்சிப்பின் ஷிப்ட் எனக்குள்ளாக நடந்துருச்சு. இதை நீங்க முதல்ல நம்புங்க. நம்பாத வரைக்கும் அந்தகாரத்துலதான் இருக்கணும். ஷிப்ட் நடந்துருச்சு. ஓகே, அப்புறம் கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்புறம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாவ், அவ்வளவு சூப்பர் இல்ல? அவ்வளவு சூப்பர் இல்ல? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? வெளிச்ச பிள்ளையா இருக்கிறீங்க, ஆகவே
என்ன அங்க பாக்குறீங்க? இங்கட ஆகவே காணுன்னு தானே பாக்குறீங்க. மனசு சொல்லி கேட்கிற பாரு, பைபிள் பத்தியா? பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தையை கூட்டாத, ஒரு வார்த்தையை குறைக்காதுன்னு போட்டிருக்கு. இங்க ஆகவேன்னு போடல, இவன் பாரு ஆகவேன்னு போடுறான். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னுட்டு இயேசு காமிச்சு கொடுத்துட்டாரு. நீ யார் என்று இயேசு உன்னை அடையாளம் காமிச்சிட்டாரு. அது மாதிரி நடந்து கொள்றது உன்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. நீ யாருன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நீ நீ தேவ சாயல்ல படைக்கப்பட்டவன், நீ வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் என்று காட்டி கொடுத்துட்டாரு. அது மாதிரி நம்ம நடந்து. ஓகே. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று. நீங்களோ யாரா? நீங்களோ நானோ உங்களை அந்தகாரத்தினின்று. அந்தகாரத்துல இருந்திருக்கேன். ஒரு காலத்துல எப்படி எங்க இருந்திருக்க? அந்தகாரத்துல இருந்திருக்கிறேன். தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்தில். ஆனா இப்ப அந்தகாரத்துல இருந்து என்ன? தம்முடைய பிதாவுடைய ஆச்சரியமான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வரவழைத்தவருடைய புண்ணியங்களையும் அவர் வரவழைச்சிட்டாரு. ஆகவே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஓகே, அறிவிங்க. முத ஸ்டெப். அந்தகாரத்துல இருந்தீங்க. கலேசியர் 5வது அதிகாரத்துல சொல்ல மாம்சக்கிரிகள் இருந்தோம், எல்லா தீமையில இருந்தோம். ஆனா ஆச்சரியமான அவரோட ஒளிவிடத்துக்கு ஷிப்டாக்கி நம்மளை கொண்டுட்டு வந்துட்டாரு. அதனால இப்ப என்ன செய்யுங்க? அவருடைய புண்ணியங்களை அறிவிங்க. அப்பா, என்னை விடுதலை செய்ததற்காக நன்றி. பொறாமையில இருந்து என்னை காப்பாத்தினதுக்காக நன்றி. வெறுப்புல இருந்து என்னை காப்பாத்தினதுக்காக நன்றி. இச்சையில இருந்து என்னை காப்பாத்தினதுக்காக நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. விடுதலை ஆயிட்டு நன்றி சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய காரியத்துல இருந்து எனக்கு மீட்பு கொடுத்திருக்கிறீங்களே. வாவ், எல்லாமே நடந்துருச்சு. புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஒன்னு தேவன் கிட்ட புண்ணியங்களை அவன் சொல்லுங்க, மனசுகிட்டையும் சொல்லுங்க நீங்க யாருன்னு. ஓகே, அறிவிக்கும்படி இப்ப காமிக்கிறாரு. நீ யார் என்று காமிக்கிறார். பக்கம் சொல்லுங்க, உங்களுடைய அடையாளம் இங்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க. எனக்கு விளங்கல. தட்டி சொல்லுங்க. உங்களோட அடையாளம் இதுதான். சொல்லுங்க, உங்களோட அடையாளம் இதுதான். இதுதான் நீங்க. படிங்க. இப்ப உங்க அடையாளத்தை கண்டுபிடிச்சிக்கங்க. ஓகே. வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்க யாரா? chosen people. இங்கிலீஷ் அப்படி போட்டுருக்கு பாப்போம். chosen generation. ஹலோ, யாராலப்பா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல, அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற அவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனால நீங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா? சாதாரண ஆளா? உங்க அடையாளம் யாரு தெரியுமா? நீங்க உங்க அடையாளம் சாதாரண அடையாளம் இல்ல. நான் தைரியமா சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சிட்டாலும் உங்களுக்கு நீங்க காக்கா இல்ல, நீங்க கழுகு. உயரதான் பறக்க முடியும், சேர்த்த சாப்பிட முடியாது. உயர உயர உயர. யாரு நம்மளை பார்த்து சொல்றாரு பாருப்பா, அழுவாச்சு தான்ப்பா வருது. இதெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது அழுவாச்சு வருது. தேவ தூதர்கள் எங்க இருக்கிறாங்க? தேவன்கிட்ட இருக்கிறாங்க. தேவ தூதர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுங்க. என்னோட பிள்ளைங்க, என்னோட பிள்ளைங்களுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் பணிவிட காரணம் வச்சிருக்கேன். என்ன லவ்வுப்பா நம்ம மேல தேவனுக்கு. தேவ தூதர்களே நீ பணிவிட செய்ய பிள்ளைங்களுக்கு. யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குமா இல்லையா? சொல்லுங்களேன்.
நேசிக்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நேசிக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸ்பெஷலானவங்களுக்கு கொடுப்போம். ஆமாவா? யார் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுப்போம், இல்லை அவங்களுக்கு நேரத்துக்கு கொடுப்போம், அவங்களுக்கு ஏதாவது செய்வோம். புரியுதா? தேவ தூதர்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கல, உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்காருன்னா எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? நான் உங்களை அடையாளத்தை மறந்துட்டு இருக்கேன், உங்க அடையாளத்தை மறந்துட்டேன். இதுக்கப்புறம் மறக்காதீங்க. தேவ சாயல் பல பிரச்சனை வர்ஷிப்ல அப்பா சொன்னாரு, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இதெல்லாம் வருந்தா அதுக்கு உங்க அடையாளத்தை வித்துறாத. ஏசா ஒருவேளை கூழுக்காக தன்னுடைய புத்திர சுவார பாகத்தை வித்தது போல, தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்தது போல, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய சாயலை நீ விட்டு கொடுத்துறாத, இழந்துறாத. எவன் குத்துறான குத்திட்டு போட்டோம், எவன் பேசுறான பேசுற, என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், தேவ குணாதிசயத்தை நீ இழந்துறாத. தேவ குணாதிசயத்தை. யுத்தம் கர்த்தருடையது. கரெக்டா அழகான ஒரு வார்த்தை சொன்னார் போது வர்ஷிப்ல. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. தேவனை மாத்திரம் பாரு. எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய சாயல் இழந்துராது, தேவனுடைய நீடிய பொறுமை இழந்துராதீங்க, தேவனுடைய அன்பை இழந்துராதீங்க, தேவனுடைய என்ன சொல்றது சமாதானத்தை இழந்துராதீங்க, அவருடைய சந்தோஷத்தை இழந்துராதீங்க, ஆவியின் பணி இழந்துராதீங்க. எதுக்காக இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நம்மளை நோக்கி. பல விதமான சூழ்நிலை, பல விதமான பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, கம்பெனியில பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, சர்ச்சில் பிரச்சனை வரும் வரும் வரும், அப்படி அள்ளிட்டு வரும், கசப்பு வரும், வெறுப்பு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் வந்துச்சுன்னா தேவனோட சாயல் இழந்துருவீங்க. இழந்துராதீங்க, இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. ஓகே, பரிசு சந்ததி. அப்புறம் உங்களை பத்தி தான் சொல்லப்படுது. ரெண்டாவது ஆண்டு உங்களை எப்படி பார்க்கிறார், உங்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஹலோ, சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். சாதாரண ஆசாரியம் இல்ல, ராஜரீக. ஓ, பயங்கர அந்தஸ்தியா, ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்களும் நானும். தேவன் உங்களை ராஜ பரம்பரையை சேர்ந்தவராக பார்க்கிறார். நம்ம பண்ற சேட்டை தேவன் நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்காரு, இந்த சுபாவத்துல நம்ம இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு, எந்த தன்மையில நம்ம இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. உங்களை பத்தி நல்ல வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கு. உங்களை பத்தி நீங்க தவறா நினைக்கலாம், உங்களை பத்தி தேவன் தவறா நினைக்கலாம். அவர் எப்பொழுதையும் உங்களை குறித்து நல்லதாக வைத்திருக்கிறார். அதுக்கு நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் ஓகே சொல்றாரு அர்த்தம் இல்லை. நான் அப்படி சொல்ல வரல. நான் செய்யற தவறுக்கெல்லாம் அவர் ஓகே சொல்றாரு அப்படின்ற அர்த்தமே இல்லை. தவறு தான். ஆனா என் மேல வச்சிருக்கிற மதிப்பு அவருக்கு குறைவே. இந்த மதிப்பு வச்சிருக்க. நீங்க தவறு செய்றீங்க உண்மைதான், பிளஸ் செய்றீங்க உண்மைதான், எல்லா காரியமும் இருக்கு உண்மைதான். ஆனா உங்களை ஆண்டு ரொம்ப மதிக்கிறார், ரொம்ப நம்புறா, ரொம்ப நேசிக்கிறார். அது அவர் இழக்கவே இல்லை. பிற்பாடு பரிசுத்த ஜாதியாயும். என்ன ஜாதியா? பரிசுத்த ஜாதியாயும். பரிசுத்த ஜாதி அப்படின்னா அவருக்காக பிரித்து எடுக்கப்பட்ட, அவர் பேட்டர்ன்ல வாழக்கூடியவர்கள் தான் பரிசுத்த. அவர் சொல்ற பேட்டர்ன்ல வாழறது. ஓகே, அப்புறம் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரா? அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இது சொந்தக்கார ஜனம் இல்ல, சொந்த ஜனம். ஹலோ, சொந்தக்காரங்க இல்ல, என்னது சொந்தம். அம்மா அப்பா இருக்கிறாங்க, பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா அப்பாவுக்கு வந்து சொந்தம் இல்லை, அவருக்கு
சொந்தக்காரர் இல்ல, சொந்தம். இவங்களுடைய ரத்தத்துல, இவங்களுடைய டிஎன்ஏல பிறந்தவர், சொந்தம். நீங்களும் நானும் தேவனுடைய சொந்தம். அவர் எப்படி பார்க்கிறாரு பாரு உங்களுடைய. அதனால அந்த தன்மையில நம்ம வாழ்வது எவ்வளவு முக்கியம் பாரு. எபேசியர் 4:30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, அன்றையும் நீங்க மீட்கப்படுறதுக்கு ஒரு நாள் ஒண்ணு தெரியுமா? உங்களை எல்லாத்தையும் காப்பாத்துற நாள் ஒண்ணு இருக்கு. கைவிடப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு, ஆவியானவர் விரும்புறாரு. இந்த ஆவியானவர் இப்ப இவர் சொல்றது எங்க இருக்கிறாரு? நீங்கள் பவுல் சொல்லல, இப்ப இங்க பேசப்பட்டிருக்க ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளாக இருக்கிறாரு. நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரு. நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு. ஓகே, சொல்லுங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக சீல் பண்ணிட்டேன். சீல் இவர்னால தான் நீ மீட்கப்படுவ. இவர்னால நீ மீட்கப்பட முடியும். ஏன்னா இயேசு, நான் அப்பா கிட்ட இருக்கிறேன், உன்னை சரியா கைட் பண்ணி உங்ககிட்ட அழுக்கு, உங்ககிட்ட இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இப்ப ஒருத்தர் மேல நான் சீல் பண்ணியிருக்கேன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவி இப்ப எங்க இருக்கிறாருன்னா உனக்குள்ளாக இருக்கிறாரு. எதுக்கு இருக்காருன்னா உனக்குள்ளாக இருக்க எல்லா குப்பையும் வெளியாக்குறதுக்கு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை உங்களை காப்பாற்றுவதற்காக முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சது, The Passion of Christ எல்லாம் பார்த்தோம்ல. எத்தனை பேர் இயேசுவை சிலுவையில் அறையதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம்? சொல்லுங்களேன், இறச்சிருக்கிறீங்களா? இயேசு வந்துட்டு என்ன செய்யாங்க? எடுத்து வாங்குறாங்க, அட்டிக்கிறாங்க, பூக் மாதிரி வைக்கணும். இதை பார்த்து எத்தனை பேர் சொன்னீங்க? இயேசு பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களா? அப்படியே பிச்சு எடுக்கிறாங்க, குட் அப்படி சொன்னீங்களா? அரைகிறாங்க, அவமானப்பட்டு அரைகிறாங்க. எத்தனை சொன்னீங்க? எருசலேம்ல பெரிய தாதாமா நடந்த வீதியில, அதனாலதான் இப்படி வாங்குற அப்படின்னு யாராச்சும் சொன்னீங்களா? இல்லதானே. நம்ம கிறிஸ்துவங்க அப்படி சொல்லதானே. ரட்சிக்கப்படாதவங்க கூட அந்த வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. புரியுதா? அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அவரு அடி வாங்கின அந்த சூழ்நிலை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலதானே. புரிஞ்சுச்சா? அப்ப அந்த கோபம் எல்லாம் நம்ம மேல யார் மேல வருது? அவங்க அடிச்சவங்க மேல வருதா இல்லையா அந்த கோபம்? ஆமிக்காரன் இந்த மாதிரி பண்றாங்க, ரோமன் இந்த மாதிரி பண்றாங்க, என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கிறானுங்க, இவங்க மனுஷனுங்களா? அப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணுச்சா இல்லையா? சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லு. தோணலையா? தோணுச்சா? இப்ப எப்படி உங்களுக்கு அவனை பார்த்து இவன் ஒரு மனுஷனா, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தோணுச்சோ, இப்ப அதே வார்த்தை தான் இப்ப நம்மளுக்கு மேல திரும்பி வருது. அவரை துக்கப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அப்ப அடிச்சு இயேசுவை அடிச்சு அவனுக்கும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற உங்களுக்கும் என்னங்க பெரிய டிஃபரெண்டா பார்த்துட்டீங்க? என்னங்க பெரிய டிஃபரெண்டா பார்த்துட்டீங்க? என்னங்க பெரிய டிஃபரெண்டா பார்த்துட்டீங்க? நான் என்ன பெரிய டிஃபரெண்டா பார்த்துட்டேன்? அவனை பார்த்து அவன் அடிச்சுட்டான்னு அழுந்து இருக்கிறேன், அவன் அடிச்சுட்டான்னு நொந்து இருக்கிறேன், அவன் அடிச்சுட்டான்னு அவன் ஏசி இருக்கிறேன், டிவி அடைகிறான் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். வீட்டுல இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா தாங்க முடியல. ஆனா ஒரு சமயம் நான் வந்துட்டு கோபப்படும் பொழுது, நான் வந்துட்டு தவறான ஒரு செயல ஈடுபடும் பொழுது அப்பதான் தெரியுது, அவனுக்கும் எனக்கும் என்னடா சம்பவம். அவன் இயேசு அடிச்சான், ஆவியானவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் இயேசு அடிச்சான், நான் உங்களும் சொல்லல, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அவன் இயேசு அடிச்சான், ஆவியானவர் அடிச்சு.
அன்றும் நீங்க மீட்கப்படும் நாள். யாரு மீட்கப்படுறதுக்குங்க? ஆவியானவர் மீட்கப்படுறதுக்கா? நீங்களும் நானும் மீட்கப்படுறதுக்கு. உங்களையும் என்னையும் காப்பாத்த வந்த அந்த தெய்வத்தை துக்கப்படுத்திட்டு இருக்கு பாரு. நம்மளுக்கு உதவி செய்கிற தெய்வத்தை, நம்மளை காப்பாத்த வந்த தெய்வத்தை. இதுக்கு பேர் மெடிடேஷன். பைபிள் படிக்கிறது வேற, மெடிடேஷன் வேற. மெடிடேட் பண்ணுங்க. ஒரு வசனத்தை எடுத்து மெடிடேட் பண்ணுங்க. இருதயத்துக்குள்ளாக இறங்கட்டும். 100 முறை ஒரு வசனத்தையே வாசிங்க. வாசிச்ச வரத நீங்க படுக்கிறப்ப அந்த வசனத்தை அசை போடுங்க. ராத்திரில 10 மணி மட்டும் படம் பாக்குறீங்க, அது உங்க பிரச்சனை. நான் வேண்டாம்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. இல்ல பந்துலாட்டு பாக்குறீங்க, அது உங்களோட பிரச்சனை. டிக்டாக் பாக்குறீங்களா, உங்க பிரச்சனை. அது உங்களோட பிரச்சனைங்க. அதுல தலையிட விரும்பலங்க. ஆனா ஒரு காரியம் சொல்றேன், படுக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி உங்களை சுத்திகரிச்சுட்டு ஒரு வசனத்தை அசை போட்டுட்டே படுங்க. மறுநாள் அந்த வசனத்தை வைத்தே நீங்க எழுந்திருப்பீங்க. மறுநாள் எழுந்திருக்கிறப்ப சாதாரணமா எழுந்திருக்க மாட்டீங்க. வரி எதுக்கு சொந்து போகணும்? ராத்திரில எதை மெடிடேட் பண்றது ரொம்ப முக்கியம். காலையில நீங்க எந்த எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் 2 வருஷம் முன்னுக்கு ஃபுல் டைம் முழுமையா அங்க வந்து பூசி கை உடஞ்சிருச்சு. இங்கேயும் 2 இடம் உடஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். சனிக்கிழமை நம்மளுடைய போலாத்தம்பா கை உடஞ்சிருச்சு. ஆனா முடிச்சுட்டு தான் போனேன். முடிச்ச நேரம் என் தங்கச்சி வந்து கிளினிக் அழைச்சிறாங்க. அங்க போனேன். எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அண்ணா கை உடஞ்சிருச்சு. எங்க உடஞ்சி? 2 இடம் உடஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில செவிசை முடிச்சுட்டு ஈவினிங்ல இங்க வந்து இந்த சர்வீஸை முடிச்சுட்டு அப்புறம் தான் மெடிக்கல் சென்டருக்கே போனோம். உடஞ்ச கைதான் ஒன்றும் தெரியலையே. உங்களுக்குள்ளாக இருக்கிற யார் என்று நீங்க கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் ஆவியானவர் வல்லமை சாதாரண வல்லமை இல்லை. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். வா 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 வா. செத்து போன உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் தான் உன் கூட இருக்கிறாருன்னா, அதே ஆவியானவர் என் கூட இருக்கும் பொழுது இந்த கை உடனே எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஓகே, அப்புறம் ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சரி, விரும்பி படிங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் பாருங்க. ஏன் துக்கப்படுத்த வேண்டாம்னு தான் இங்க மேட்ரு. ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் துக்கப்படுத்தக்கூடாது, எதெல்லாம் துக்கப்படுது கவனமாக கேளுங்க. அங்கங்க கவனத்தை இந்த நேரத்தை செதற விட்டுறக்கூடாது. ஏன் துக்கப்படுத்தக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் வந்து துக்கப்படுத்தாதுன்னு போட்டு இருக்குது. அப்போ துக்கமாக முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வு இருக்கு, உணர்ச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களை மாதிரி தான் அவருக்கு ஆள் தத்துவம் இருக்கு. அவர் துக்கப்பட முடியும், அவர் வேதனைப்பட முடியும், அவர் அழுக முடியும், அவர் சந்தோஷப்பட முடியும். இஸ் a person. அவர் ஒரு நபர். அப்ப அந்த நபர் எதெல்லாம் துக்கப்படுறாருன்னா வாசிக்கப்பேன். சகல விதமான கசப்பும் கோபமும், சகல விதமான கசப்பு உங்களுக்குள்ளாக இருந்தாவே அவர் துக்கமாயிருவாங்க. இப்ப என்னங்க பெரிய மேட்ரு? இப்ப என்ன பெரிய மேட்ருன்னு கேக்குறேன். அவன் காரி துப்புனா இயேசுவை, நம்ம கசப்பை வச்சுக்கிட்டு ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு இருக்கோம். என்ன பெரிய வித்தியாசத்தை பார்த்துட்டோம். அப்புறம் சரி, ரொம்ப விளக்க வரும்ல, படிங்க. கசப்பும் கோபமும், கோபம் உங்களுக்கு தெரியும், மூர்க்கமும், மூர்க்கம், ஏய் அதான். அப்புறம் கூக்குரலும், கூக்குரல், ஏய் என்ன, ஏய் தூஷ்ணமும், தூஷணம், ஏய் அவன் அப்படிதான், அவன் அப்படிதான், அவன் அச்சூ இவனா, இந்த சேச்சா, இந்த பாஸ்டர் டைட்டஸ், மற்ற எந்த துர்க்குணமும், மற்ற எந்த துர்க்குணமும். அவர் வளவளன்னு பேச விரும்பல, புரியுதா? நான் அவர் சொல்லிட்டாரு,
நான் அடுக்கிட்டே போயிடுவேன். என்னோட ஸ்பிரிட் உள்ளவர் நினைக்கிறேன். டைட்டிஸ் பேச ஆரம்பிச்சான் காதில் ரத்தம் வந்துடும், நிப்பாட்டவே மாட்டான். அப்போ அந்த மாதிரி அவரு சொல்லிட்டாரு, சரி நான் ரொம்ப பேச விரும்பலப்பா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. மற்ற எந்த திருக்குணம் ஓகே போட்டாரு. அப்போ நீங்கள் அடிக்கிங்கப்பா, ஒரு டேஜ் அடிக்கிறீங்களோ 2 டேஜ் அடிக்கிறீங்களோ எந்த திருக்குணம் எல்லாம் அடிக்கிங்க அப்படின்ட்டாரு. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. என்ன சொல்றாரு? உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்புறம் ஒருவருக்கொருவர் தயவாவும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, ஸோ மன்னிப்பை பற்றி நான் சொல்கிறேன். சிம்பிள். இப்போ மன்னித்ததுனால, இப்போ நான் மன்னிச்சிட்டேன் உங்களை, என் மகன் இருக்காரு, நான் மன்னிச்சிட்டேன். மன்னிச்சிட்ட உடனே இவர் திருப்பி என்கிட்ட வம்புக்கு வந்துகிட்டே இருக்காரு. என் மகன் சரி மன்னிச்சிட்டேன், திருப்பி வந்துகிட்டே இருக்காரு. சரி மன்னிச்சிட்டேன், திருப்பி மன்னிச்சிட்டு இப்படி கேட்கறான். என்ன இவ்வளோ மன்னிச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆசிரியர், டே ரொம்ப பேசாத, 7 முறை மன்னி. ஓகே ஆண்டு, 7 மன்னிக்கிறேன். ஓகே மன்னிச்சிட்டேன். இப்போ முடிக்கிட்டேன். சரி, இதுக்கப்புறம் நான் மன்னிச்சுட்டு உரைச்சிக்கிட்டே இருந்தேன்னா அவன் திருப்பியும் என்கிட்ட மோதுறதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் உன்னை மன்னிச்சுட்டுடா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் வழியை நீ பார்த்துக்க, நான் வழியை பார்த்துக்கிறேன். ஏன்னா உனக்கு இதுக்கப்புறம் நான் சந்தர்ப்பம் கொடுக்க நான் விரும்பல. மீண்டும் நோண்டுறதுக்கு, மீண்டும் என்னை சீண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு, உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. ஓகே, ஸோ நான் வசந்த பத்தி மணி பத்தி பேசியிருக்கேன் இல்லையா, நான் பைபிள் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நான் என்னன்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் நான் பொதுவாக வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க ஒன்றும் டக்குன்னு கற்பனைலாம் போகக்கூடாது. வாசு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு போல அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் போகாதீங்க, புரியுதா? வசனம் சொல்றேன், நம்ம இப்படிதான் இருக்கணும். நமக்குள்ளாக இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக சில காரியங்களை ஹேண்டில் பண்ணி எப்படிலாம் நம்மளை பாதிக்காதபடிக்கு ஆண்டுக்குள்ள பீஸாக இருக்கிற அளவுக்கு என்னென்னலாம் நம்ம கைட் பண்ணணுமோ அப்படி கைட் பண்ணணும். நம்மளை எப்படியெல்லாம் செதுக்கணுமோ அது மாதிரி செதுக்கணும். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கேன். எதுக்காக கேர்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ என் மகன் வந்து என்கிட்ட சும்மா மோதிக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து குவாய்ட்டாக போகக்கூடிய எனக்கு தயாராக இருக்கேன். இப்போ நான் சொன்ன பேச்சு ரொம்ப கேட்க மாட்டாரு அப்படின்னா நான் வந்து வேற வழி தான் கையால் நான் யோசிக்கிறேனே தவிர, இப்போ உட்கார வச்சு என் மகன் கூட நான் ஆர்கியூ பண்ணி, நான் பெத்த மகன் தான், ஆனால் நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னா நான் ஆர்கியூ பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க கத்தி எனக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவியால துக்கப்படுத்துறோம் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ நான் மேட்சூட் ஆவாவே எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. அதனால இப்போ நான் எல்லாம் பண்ண பார்க்குறேன். ஓகே, இந்த மெத்தனும் சரி வரும், நான் வேற மாதிரி டீல் பண்றேன்ப்பா. வேற மாதிரி செதுக்கி ஆகணும். ஓகே, ஆதியாகமம் 25, 29, 34. ஆதியாகமம் 25, 29, 34 சீக்கிரம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஏசா களைத்து வரான், யாக்கோபு என்ன செய்யறான், கூழ் சமைத்து கொண்டு வரான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இன்றைக்கு எனக்கு ஆணையிட்டு கொடு. எதுக்கு அப்படின்னா, உன்னுடைய புத்திர சோர பாகத்தை எனக்கே கொடுத்துரு அப்படின்னு. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சிய பண்ணினான். முடிந்தது. இந்த வசனத்தை வீட்டில் மெடிடேட் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். நீங்க பாருங்க எப்படின்னா, புத்திர சுவாகார என்பது ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து, மொத பையன் என்ற அந்தஸ்து.
அப்பாவுடைய அடுத்த எல்லா ஸ்தானமும் இவன் தான் நிக்கணும். நல்லது கெட்டது எல்லா காரியமும் இவர் பயங்கரம். குடும்பத்தை பார்க்கறது, தங்கச்சிங்களை பார்க்கறது, அண்ணனை இவரு தான் அப்பாவோட ஸ்தானத்துல இருக்க வேண்டியது. அது ஒரு பெரிய ஸ்தானம். இந்த சாப்பாட்டுக்காக இவன் என்ன செஞ்சுட்டான், அந்த ஸ்தானத்தை என்ன செஞ்சான், விட்டு கொடுத்துறான். ஸோ இதுல நம்ம கத்துக்கிறோம்னா, இவன் அந்த ஸ்தானத்தை, அந்த தேவனுடைய அந்த சாயலை, தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை இவன் என்ன செஞ்சிடறான், விட்டு கொடுத்துடுறான். அதோட வேல்யூ தெரியல இவனுக்கு. சோ அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் தேவனுடைய சாயலை விட்டு கொடுத்துடவே கூடாது. நம்மளோட சுபாவத்தை, தேவன் நமக்கு வச்ச சுபாவத்தை, குணத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. சில வாலிபர் இருப்பீங்க, உங்களோட தப்பால சொல்ல ஒன்னும் சொல்ல வரல. இந்த எங்க ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் எதையாச்சும் பார்க்கறதுக்காக உங்களுடைய பரிசுத்தத்தை இந்த போனுக்கு வித்துறாதீங்க. உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய சாயல் ஒரு கொஞ்ச நிமிஷம் அந்த அசிங்கமான காரியத்தை பார்க்கறதுக்கு, இல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டுமே, அது கொஞ்சம் வேற நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கெடுக்கிற மாதிரி ஒரு காரியமா இருந்துச்சுன்னா, ரொம்ப ஒரு ரொம்ப ஓவரா ஒரு இல்லாட்டி கூட, ஓவரா இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு இது கொஞ்சம் தடையா இருக்கு அப்படின்னா, எதுக்கு அது கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்காக தேவனுடைய சாயலை நம்ம வித்து போடுறோம்? எதுக்கு விற்கணும்னு கேட்கிறேன். விற்க தேவையில்லையே, இவன் வித்துட்டான. ஏன்னா அதோட அருமை தெரியல இவனுக்கு. நேரம் சொல்ற அருமை தெரியல. ரெண்டாவது, புத்திர சுவாரத்தை வித்து போட்டுட்டான், அந்த சாயலை வித்துட்டான். இது வேண்டாம், எனக்கு கொஞ்சம் போன் தான் முக்கியம், எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கோவம் தான் முக்கியம், வேண்டாம். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து வைராக்கி தான் முக்கியம், நான் செத்தாலும் இதுக்கு மேலே கூட பேச மாட்டேன், வைராக்கி தான் முக்கியம். ஏன் வித்துறீங்க? ஏன் வித்துறீங்க? தேவனுடைய சாயலை செத்தாலும் கூட பேச மாட்டேன்ற வைராக்கியத்தை ஏன் நம்ம வித்து போடணும்? ஏன் வித்து போடணும்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் இப்படி எல்லாம் அவன் வித்து போட்டுட்டான். அப்புறம் சுதந்திரத்தை உரிமையும் இழந்தே போயிட்டான். கடைசி எல்லாம் அபகரிச்சுட்டான். இப்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். இழந்து போய் நிக்கலாம். இந்த வசனம் மீண்டுமாக எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்க வேண்டாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15 to 17 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரு. பிற்பாடு அவன் என்ன செய்யறான், போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டியும் அது கிடைக்கவே இல்லை. அவனுக்கு கையில் போட்டிருக்கு, அவன் மனம் மாறுதலை காணவில்லை. இழந்துட்டான். இழந்த உடனே உள்ளுக்கு வெறுப்பு, கசப்பு எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு போனார் ஒரு வசனம் நம்ம பார்த்தோம், கசப்பான வேர் முளைத்தழும்பி அநேகரை தீட்டுப்படுத்துறதுனாலே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கசப்பு வெரி டேஞ்சர். அது ஒரு ஆளை பாதிக்காது, அநேகரை பாதிச்சிடும். ஸோ யார் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா இப்பயே பிடுங்கிட்டு மன்னிச்சுட்டு இருதயத்திலேருந்து சிந்திலேருந்து அவங்கள பறக்க விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வாழுங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழணும். ஓகே, சமாதானம் போயிருங்க. உங்களுக்கு ஓகே தொடர்ந்து ஜேர்னி பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்தா கூட நல்லா சந்தோஷமா போயிட்டு சாப்பிட போங்க, கேட்டு போங்க. இல்லை என்ன செஞ்சாலும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாய் பாய் சொல்லிட்டு ஜேர்னி பண்ணிடுங்க. ஆனால் வெறுப்பு வச்சுக்கூடாது, கசப்பு வச்சுக்கூடாது, எங்கே போய் ஹாய் பாய் சொல்லிட்டு அப்படியே இருங்க. புரியுதா? சமாதானமாக தான் இருக்கும். அந்த கசப்பு அவ்வளோ வேறு. ஆரம்பத்திலே பிடுங்கிட்டீங்கன்னா மண்ணுக்கும் சேதம் இல்லை, பக்கத்தில் வர்ற செடிக்கும் சேதம் இல்லை. அது நல்லா வேறு இறங்கிருச்சுன்னா புடுங்கும் பொழுது மண்ணும் பேத்துக்கும், பக்கத்தில் இருக்கிற நல்ல செடிகளும் புடுங்கிட்டு வந்துடும். இந்த வசனம் வீட்டில் போய் தியானிங்க. இன்னைக்கு ராத்திரியில் தியானிக்க வேண்டிய வசனம். எழுந்துருவங்க, நீங்க எழுந்துக்கலாம். ராத்திரியில் தியானிக்க வேண்டிய வசனம். ஓகே, படிச்சு முடிச்சிருவோம். பரவாயில்ல, ஓசி வேண்டாம், நான் ப்ரே பண்ணி முடிச்சிடுறேன். ஓசி வேண்டாம். எபேசியர் 4, நான் அடுத்த வாரம் வேற டாபிக்கா. எபேசியர் 4:22-24 எழுதிங்க.
ராத்திரில சொன்னல, நீங்க போயிட்டு அப்படியே படுத்து வசனத்தை தியானிக்கணும். இந்த வசனத்தை தியானிக்க போறீங்க. எபேசியன் 4:22-24. ஓகே. பிற்பாடு கொலிசியன் 3:9-10. கேக் யார் ரெடி பண்றது? இப்ப கேக் ரெடி பண்ணிருக்கு. எபேசியன் 4:22-24, கொலிசியன் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அடுத்து விட்டாங்களோ? ராத்திரியில் நீ மெடிடேஷன் பண்ண வேண்டிய வசனம் திருப்பி சொல்றேன். ராத்திரியில் நீங்க தூங்க முன்பாக ஜெபம் பண்ணி மெடிடேட் பண்ண வேண்டிய வசனம். ஓகே. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய இதுக்கு முன்னுக்குள்ள முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை உங்களுடைய பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு வேண்டான்னு களைத்து போட்டுட்டு உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள், புதிதான ஆவி, பழைய ஆவி இல்ல, பழைய மனுஷன் இல்ல, புதிய ஆவி, புதிய மனுஷனை மெய்யாகவே நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக ஹல்லேலூயா, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெடிடேட் வசனம். மறுநாள் நான் பாக்குறவங்களுக்கு எப்படி கோபம் வருதுன்னு, மறுநாள் நான் பாக்குறவங்களுக்கு எப்படி கஷ்டம் வருது. எதை வாசிச்சீங்க? எபிசியன் வாசிட்டீங்களா? கொலிசியன் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகள் என்னென்ன தெரியல, பொறாமை, போட்டி, வெறுப்பு, கசப்பு, அது இது, அவனையும் அவனுடைய செய்கைகளையும் களைத்து போட்டு நம்மை சிருஷ்டித்தவருடைய நம்மை படைத்தவருடைய சாயலுக்கு பார்த்தோம்ல, தேவனுடைய சாயல், அந்த சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷன் இல்ல, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புரியுதா? அங்க தரித்துக் கொள்ளுங்கள், இங்க முட்டுப்பிடி வச்சு தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படி. சோ நம்ம தேவ சாயல் உள்ளவங்க. 20 வெள்ளி. என்னது 20 வெள்ளி. இது 100 வெள்ளி வச்சுக்கோ, 20 வெள்ளி வச்சுக்கணும். இங்க கவர்னருடைய போட்டோ இருக்கு, சரியா? இங்க 20 ரிங்கிட் இருக்கு, புரிஞ்சா? கவர்னருடைய போட்டோ இருக்கு, 20 ரிங்கிட் இருக்கு. இந்த 20 ரிங்கிட்டுக்கு எப்ப தெரியுமா மதிப்பு வருது? கவர்னர் போட்டோ இருக்கிறதுனால தான். கவர்னர் போட்டோ இருக்கிறதுனால தான் இந்த 20 ரிங்கிட்டுக்கே மதிப்பு. இந்த கவர்னர் போட்டோ மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க முன்னுக்கு முன்னாலே 20 எழுந்தினா கூட இதுக்கு மதிப்பே இல்லை, மதிப்பு இல்லவே இல்லை. உங்களுக்குள்ளாக தேவன் அவருடைய சாயல் இருப்பதுனால தான் உங்களுக்கு எனக்கு மதிப்புங்க. தேவன் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எனக்கு மதிப்பு. அவர் மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு மதிப்பும் இல்லை, வேல்யூ இல்லை நம்மளுக்கு.